Once again, welcome back to my channel Shanti Standard Vlogs. இன்றைக்கி ஐப்பசி மாத கார்த்திகை. ஸோ கார்த்திகைக்கு சமைக்கலாம் அப்படின்னுட்டு சமையல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீத்தாப்பழம் நான் கடையில் வாங்கினேன். நான் கடையில் சீத்தாப்பழம் வாங்கினதே கிடையாது, நம்ம வீட்டிலையே இருக்குது. இது பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக நல்லா வெடித்து அழகாக அருமையாக இருந்துச்சு. 1 கிலோ 100 ரூபா அப்படின்ட்டு இந்த 4 சீத்தாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த அரிசி பானையில் வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் நான் அந்த ட்ரம்மில் வச்சுருக்கேன். பட் பழுக்கவே இல்லைங்க. வாங்கிட்டு வந்து வச்சு 3 நாள் ஆகுது, பழுக்கவே இல்லை. இப்போ தான் லைட்டாக மிங்கி வருது. நம்ம வீட்டில் காய்க்கிற சீத்தாப்பழம், சப்போட்டா பழம், நாவப்பழம் எல்லாமே பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குங்கிறது டேஸ்ட்டு தெரியல, பார்ப்போம். நாளைக்கு பழுத்துச்சுன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி கார்த்திகைங்கிறதுனால சுரைக்காய் வெண்டைக்காய் போட்டு சாம்பார், காராக்கருணை கறி ஆக்கியிருந்தேன். அதாவது காராக்கருணை வறுவலும் கிடையாது, பொரியலும் கிடையாது. இது ஆக்குறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுமாரி பண்ணியிருந்தேன். காராக்கருணை நம்ம யூஸ் பண்ணும்போது கை பயங்கரமாக அரிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக அதை கழுவி, அது எப்படி இருந்தாலுமே கையில் க்ளவுஸ் போட்டுட்டு எல்லாம் அறிய முடியாது, இப்படி அரிக்கும் தான். ஸோ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிட்டோம்னா அந்த அரிப்பு போயிடும். இந்த காராக்கருணை ஆக்குறதுங்கிறத அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இது சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் ஓடுறது மாரி நான் எடுத்திருக்கேன். அதனால் ஃபுல்லாக டீட்டெயில்டாக நான் போடுறேன், அது பாருங்கள். ஒரு 3 நாள் போன வாரம் புஜி மாவட்டத்துக்கு சென்னை போயிருந்தோம். போயிட்டு மகாபலிபுரம் அந்த நைட் அவுட்டு அப்படின்ட்டுலாம் அழைச்சிட்டு போனாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. மகாபலிபுரம் நாங்கள் பார்த்துருக்கோம், பட்டு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் இப்போ பார்த்தது, அது எங்கள் ஹோல் ஃபேமிலியோடு பார்த்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாதம், சுரைக்காய் வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். கேரட் பொரியல் பண்ணியிருந்தேன். இது பருப்பு எப்பொழுது போல் நைவேத்தியம் பண்ணுறதுக்கு இது காராக்கருணை ஆக்கியிருந்தேன். இது தனியாக பருப்பு நெய் போட்டு சாப்பிட்றதுக்காண்டி பருப்பு ஹேட்சன் கப்பு தயிர் தான் வாங்கியிருந்தேன். இருந்துச்சு வீட்டில், ஏன்னா அது ஆசைப்பட்டாங்க, இதில் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க. அதனால் ஹேட்சன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நைவேத்தியம் பண்ணுற சாமி கும்பிட்றதுக்கு அந்த இடத்த சுத்தம் பண்ணி கோலம் போட்டு இலை வச்சு சாப்பாடு பண்ணி சாப்பாடை எடுத்து வச்சு நம்ம நீரில் ஆகணும், சாம்பிராணி போட்டு நீரில் ஆகணும். இதை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. காலையில் நான் இன்றைக்கி கிருத்திகை சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி லைவ் வீடியோ வேறு போட்டிருந்தாங்க. நிறைய பேர் பார்க்கவே இல்லை, தெரியல எனக்கு எப்படி போடுறதுங்கிறது எனக்கு தெரியல. பட்டு போட்டிருந்தேன், அது அவ்வளோக்கு யாருமே பார்க்கலை. அதனால் நெட்வொர்க் ப்ராப்ளமாகவும் இருந்துச்சு. ஒரு ½ அன் ஹவரில் நான் கட் பண்ணிட்டேன். சாமி கும்பிட்டாச்சு, காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டாச்சு. நான் எங்கள் வீட்டுக்காரங்க ஹரிஷு வந்திருக்கான், இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறான் அவன். ஸோ எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி இந்த விலாகு இதோட முடியுது. அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ.